இப்போ லாஸ்ட் பார்ட் பார்த்த மாதிரி இப்போ நம்ம ஒரு லைவ் டெமோ பார்க்க போகிறோம். இப்போ இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரன் கமாண்ட் விண்டோஸ் கீயும் ஆர்எம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரன் கமாண்ட் வந்துடும். அதில் சிஎம்டி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பைத்தான் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பாத் பைத்தான் ஃபைல் இருக்க பாத்து நான் வந்து சி டிரைவில் PYPRG அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள வச்சிருக்கேன். அடுத்தது இப்போ பைத்தான் ஃபைலோட நேம்ஸ் கொடுக்கணும். pycpp.py ஒரு ஃபைல் நேமு, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு -or-i கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு இப்போ C++ எந்த பாத்தில் இருக்கு அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே பாத்தில் தான் வச்சுருக்கேன். PYPRGன்ற ஃபோல்டருக்குள்ள வச்சுருக்கேன். ஃபைல் நேம் வந்து PALI PALI pali.cpp. இங்கே CPP என்று கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது என்டர் பண்ணிங்கன்னா கம்பைலிங் ரன்னிங். ஸோ என்டர் அ பாசிட்டிவ் நம்பர் 232 கொடுக்குறேன். என்டர் பண்ணுறேன். த ரிவர்ஸ் ஆஃப் அ நம்பர் இஸ் 232. த நம்பர் இஸ் அ பாலிண்ட்ரோம் வந்துருக்கு. அகைன் நாட் அ பாலிண்ட்ரோமுக்கு இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன். ஜஸ்ட் ஆரோ கீ யூஸ் பண்ணிங்கன்னா அதே கமாண்டு ப்ரீவியஸ் கமாண்டே வந்துடும். ஜஸ்ட் என்டர் பண்ணுங்க. புதுசாக டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 432 கொடுக்குறேன். என்ன வந்திருக்கு பார்த்தீங்கல்ல? The reverse of a number is 432. The reverse of a number is 234. The number is not a palindrome. இந்த டாஸ் ப்ராம்ப்டை கிளியர் பண்ணோன்னா ஸ்க்ரீனை CLS கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கிளியர் ஆகிடும். அப்புறம் எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் டு இம்போர்ட் C++. பைத்தான் கண்டெய்ன்ஸ் மெனி மாடியூல்ஸ். இப்போ மாடியூல்ஸ்னா என்ன, மாடியூல் ப்ரோக்ராமிங்னா என்னன்றதையும் நம்ம பார்க்கலாம். பைத்தான் கண்டெய்ன்ஸ் மெனி மாடியூல்ஸ். மாடியூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ ஸ்மால் பார்ட் ஆஃப் அ ப்ரோக்ராம். பைத்தான் allows programmers to have the flexibility in using different module as per their convenience. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி ஒரு 4 பேர்கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேர் தனித்தனி பார்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். சின்ஸ் அவர் ப்ரோக்ராம் இஸ் அன் இன்டகிரேஷன் ஆஃப் 2 different languages, we have to import the modules like OS, sys and get OPT. ஸோ நாம் இங்கே என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேட் பண்ணுறோம். எதை இன்டகிரேட் பண்ணுறோம்? C++ ப்ரோக்ராமை பைத்தானில் இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ பைத்தான் ஒரு லாங்குவேஜ், C++ ஒரு லாங்குவேஜ். ஸோ 2 லாங்குவேஜில் இன்டகிரேட் பண்ணும்போது நீங்கள் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணோம். யூஸ் பண்ணிவிட்டு என்னென்ன மாடியூல்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OS, sys மாடியூல் அண்டு get OP மாடியூல். OS மாடியூல், sys மாடியூல் அண்டு get OPT மாடியூல். இப்போ மாடியூலர் ப்ரோக்ராமிங் என்னன்னு பார்க்க போறோம். So modular programming is a software design technique
to split your code into separate parts. So இது வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் இல்லை ஒரு பெரிய ஒரு சாஃப்ட்வேரை வந்து என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பார்ட்டாக பிரிக்கிறது தான் இது மாடுலர் ப்ரோக்ராமிங். These parts are called modules. ஸோ இந்த பகுதியை தான் என்ன சொல்கிறோம், மாடியூல்னு சொல்கிறோம். We use modules to break down large program into small, manageable and organized files. ஒரு பெரிய ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி சின்ன சின்னதாக பிரிக்கிறோம். இப்போ ஒரு இந்த மாடுலர் ப்ரோக்ராமிங் பாருங்க. எக்ஸாம்பிள், இது வந்து மாடியூல் 1. இந்த மாடியூல் இதை பிரிச்சது ஒரு பெரிய ப்ரோக்ராமை 4 பிரிச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. இது ஒருத்தட்ட கொடுத்துடுறோம். இது மாடியூல் 1, இவங்க இந்த பார்ட்டை இவங்க பண்ணுவாங்க. அடுத்தது மாடியூல் 2 இன்னொருத்தர் பண்றாரு, மாடியூல் 3 இன்னொருத்தர் பண்றாரு, மாடியூல் 4 ஒருத்தர் பண்றாரு. இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க முடியும். மாடியூல். How do we create modules in Python? பைத்தான்ல நாம எப்படி மாடியூல் கிரியேட் பண்றது அப்படின்றத பத்தி இப்போ பார்க்கலாம். Modules refer to a file containing Python statements and definitions. A file containing Python code, for example math.py, is called a module and its module name would be math. இப்போ இந்த மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா பைத்தானோட ப்ரோக்ராம் தான் இது. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா math.py, math.pyன்றது ஒரு பைத்தானோட ஃபைல். ஸோ இந்த நேம் ஆஃப் த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா math.py. இந்த math.py-ய இந்த மாடியூலில் நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா இம்போர்ட்ன்ற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதோட நேம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் மேத்ன்னு கொடுப்போம். math.pyன்னு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் ப்ரைமரி பார்ட் மேத்ன்னு ஒண்டி கொடுத்தா போதும். ஸோ math.py ஜஸ்ட் நம்ம மேத்ன்னு கொடுக்குறோம். அடுத்தது பைத்தான் கம்ஸ் வித் மெனி யூஸ்ஃபுல் மாடியூல்ஸ் லைக் மேத்தமெட்டிக்கல் மாடியூல்ஸ் இருக்கு, டேட்டாபேஸ் மாடியூல்ஸ் இருக்கு அண்ட் நெட்வொர்க் மாடியூல்ஸ் எக்ஸெட்ரா. அது மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு என்ன மாடியூல் தேவையோ அதை டேட் அண்ட் டைம் கூட ஒரு மாடியூல் இருக்கு. நமக்கு என்ன மாடியூல் வேணுமோ அந்த மாடியூல்ல நம்ம என்ன பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஹவு டு இம்போர்ட் மாடியூல்ஸ் இன் பைத்தான். பைத்தான்குள்ள எப்படி மாடியூல்ஸை இம்போர்ட் பண்றதுன்ற பத்தி நாம பார்க்க போறோம். மாடியூல்ஸ் ஆர் accessed using import keyword in Python. ஸோ இம்போர்ட்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம பைத்தான்குள்ள நம்ம என்ன பண்ற போறோம், பைத்தான் ப்ரோக்ராம்குள்ள ஒரு மாடியூல்ல இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் இம்போர்ட் sys மாடியூல், OS மாடியூல், இம்போர்ட்ஸ் 2 மாடியூல்ஸ். இம்போர்ட் sys அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு மாடியூல் வரும். இப்போ 2 மாடியூல்ல நீங்க அட் அ டைம்ல இம்போர்ட் பண்ணணும்னா கமா யூஸ் பண்ணலாம். கமா யூஸ் ஜஸ்ட் செப்பரேட்டர் sys, OS. So module can have subsets of functions like os.path. இப்போ OSன்ற மாடியூல்ல நிறைய சப்செட்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ பாத்ன்ற சப்செட்டை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா os.path கொடுக்கணும். ஸோ மாடியூல்ஸ் ஆர் தென் அட்ரஸ்ட் பை மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இப்போ இதனுடைய சின்டாக்ஸ் பார்க்கலாம். மாடியூல் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா மாடியூல் நேமும் டாட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் நேம் யூஸ் பண்ணணும். அடுத்தது பைத்தான் sys module. This module provides access to built-in variables used by the interpreter. இந்த மாடியூல்ல பாத்தீங்கன்னா எதை ஆக்சஸ் பண்றதுன்னா built-in variables. One among the variable in sys module is argv. ஸோ இதை யூஸ் பண்ணோம் sys.argv ன்னு கொடுக்கணும்.
sys.argv is the list of command line arguments passed to the Python program. So இந்த வேரியபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா list of commands, ஒரு set of commands யூஸ் பண்றதுக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். argv contains all the items that come via the command line input. It's basically a list holding the command line arguments of the program. என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமாண்ட் லைன்ல ஒரு லென்த்தி கமாண்ட்ஸ் கொடுக்குறேன் இல்லைங்களா, அது வந்து ஒரு ஆர்குமெண்டா எடுத்துக்குது. டு யூஸ் sys.argv import sys should be used. இதை யூஸ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் sys இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேரியபிள்ஸை இந்த ஆர்குமெண்ட்டை நீங்க யூஸ் பண்ண முடியும். sys.argv யூஸ் பண்ணணும்னா இம்போர்ட் sysன்னு கொடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. பைத்தான் sys மாடியூல் இதுல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ், என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்ன்றதை நாம இப்போ பார்ப்போம். The first argument sys.argument of 0 contains the name of the Python program. For example பார்த்தீங்கன்னா pally.py பைத்தான் ப்ரோக்ராமை ஆர்குமெண்ட் 0ல கொடுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா sys.argv1 is the next argument passed to the program. இங்க வந்து பார்த்தீங்கன்னா C++ file, here it is the C++ file. ஃபர்ஸ்ட் args0ல பைத்தான் ஃபைலும் args1ல வந்து C++ ஃபைலும் நாம கொடுக்கணும், which will be the argument passed through main function. So example பாருங்க, main sys.args1, the input file C++ is sent along with its path as a list, that is என்னன்னா அரேவா பாஸ் ஆகும் using args1. args0 contains the Python program which is needed not to be passed because by default _main contain source code reference. So already first argument reference இருக்கிறதுனால second argument தான் இதுல important, args1 அதான் என்னன்னா that is C++ file ல எடுத்துக்கும். இப்போ அடுத்த மாடியூல் என்னன்னா, முதல்ல நம்ம மாடியூல்ஸ் எல்லாம் பார்த்துருவோம், அடுத்தது ப்ரோக்ராம்ஸை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம. இப்போ அடுத்த மாடியூல் என்னன்னா OSனா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ OS மாடல் in Python provides way of using operating system dependent functionality. So operating சிஸ்டத்துக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல்ல தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நேமு, அப்புறம் பாத்து, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூல்ல இருக்கு. ஸோ த ஃபங்க்ஷன்ஸ் தட் யூஸ் த OS மாடியூல் allows you to interface with the Windows operating system where Python is running on. So இங்க பாத்தீங்கன்னா Windows operating system மாத்திரம் இல்ல, Linux operating system இருக்கு, Mac OS இருக்கு. ஸோ எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் ஒர்க் பண்ணும். இப்போ நாம இங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா Windows operating system தான் நாம யூஸ் பண்ணியிருக்கோம். OS.system. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா execute the C++ compiling command. C++ கம்பைல் பண்றதுக்கான கட்டளைகள். இது எப்படி கொடுக்கணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கா கொடுக்கணும். A string contains Unix C command which also supports C++ command. C commands கூட C++ commands ஓட சப்போர்ட் பண்ணுது. எந்த இடத்துல ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஷெல்லுல ஒர்க் ஆகும். Here it is command window. For example, to compile C++ program, இங்க வந்து என்ன கம்பைலர் யூஸ் பண்ணா G++ கம்பைலரை யூஸ் பண்ணுது. Should be invoked. To do the following command is used. OS.system அதுக்குள்ள நாம என்ன கொடுக்கறோம்னா G++. G++ என்றது கம்பைலர், the plus
ஏன்னா இங்க என்னன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கா கன்காட்டினேட் பண்ணணும். அதனால இந்த பிளஸ் ஆபரேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். வேரியபிள் நேம் 1. அடுத்தது மோட். மோடுன்னு பாத்தீங்கன்னா இன்புட் மோட், அவுட்புட் மோட். அந்த மோடுக்கு முன்னாடி ஐஃபனேட் பண்ணியிருக்கோம். ஐஃபன் ஓ மோடா ஐ மோடான்னு நம்ம கொடுப்போம். பிளஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா வேரியபிள் நேம் 2, தட் இஸ் செகண்ட் பார்ட். வேரியபிள் நேம் ஒன்றது பார்ட் 1, மோடு கொடுக்குறோம். அடுத்தது வேரியபிள் நேம் 2. ஸோ OS.system function system defined in OS module to interact with the operating system. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. அடுத்தது G++, ஜெனரல் கம்பைலர் டு கம்பைல் C++ ப்ரோக்ராம் அண்டர் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் C++ ப்ரோக்ராமை கம்பைல் பண்றதுக்காக நம்ம இந்த G++ யூஸ் பண்றோம். G++ன்ற கம்பைலரை யூஸ் பண்றோம். அடுத்தது வேரியபிள் நேம் 1, நேம் ஆஃப் த C++ ஃபைல் along with its பாத்தோட கொடுக்கணும். பாத்ன்ற சென்சஸ் நீங்க எந்த லொகேஷன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா C டிரைவ் இல்ல D டிரைவ் ஒரு பைத்தான் ஃபோல்டருக்குள்ள, ஸோ அந்த ஃபுல் பாத்தையும் நம்ம இங்க கொடுக்கணும். அண்ட் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் .cpp இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட். எக்ஸ்டென்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து tally.cppன்ற ஃபைல் நேம்னு வச்சுக்கோங்க. டாலின்னு மாத்திரம் கொடுத்தா போதும். .cpp கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது மோடு. டு ஸ்பெசிஃபை இன்புட் ஆர் அவுட்புட் மோட், ஹியர் இட் இஸ் O. ஓன்ற வேர்டு யூஸ் பண்றோம் வித் ப்ரிஃபிக்ஸ்ட் ஐஃபன். முன்னாடி ஒரு ஐஃபன் இருக்கும். வேரியபிள் நேம் 2, நேம் ஆஃப் த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட். இங்க என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் எந்த ஃபைலை நம்ம கம்பைல் பண்ணணும், கம்பைல் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், அந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலா மாத்துறோம். அதுதான் எங்க கொடுக்கணும்னா வேரியபிள் நேம் 2ல நாம யூஸ் பண்ணணும். So for example, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். The command to compile and execute C++ program is given below. OS.system அல்ல GCC G++ or GCC கம்பைலர் அது பிளஸ் C++ ஃபைல், நீங்க என்ன ஃபைல் நேம் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் இங்க கொடுக்கணும். பிளஸ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா O அப்படின்றது தட் இஸ் மோட், அது இன்புட் மோடா அவுட்புட் மோடான்னு நம்ம சொல்லணும். அடுத்தது செகண்ட் பார்ட் பாத்தீங்கன்னா exe ஃபைல், எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அந்த நேம் நம்ம கொடுக்கணும். The G++ compiler compiles the file. எந்த ஃபைலை கம்பைல் பண்ணணும்னா C++ ஃபைலை கம்பைல் பண்ணணும். அண்ட் அவுட்புட் சென்ட் டு தி exe ஃபைல். ஸோ கம்பைல் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டை வந்து exe ஃபைலுக்கு சென்ட் பண்ணிட்டோம். இப்போ நோட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டு என்னன்னு பார்க்கலாம். பிளஸ் எதுக்காக சொல்ல வராங்கன்னா எல்லாமே ஸ்ட்ரிங்னால என்ன பண்றோம்னா கன்காட்டினேட் பண்றோம், ரெண்டுத்தையும் என்ன பண்றோம் ஜாயின் பண்றோம். பிளஸ் இன் OS.system indicates that all strings are concatenated as a single string. Therefore, give a space after each word for the above argument. So ஒரு பார்ட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கொடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா G++ கொட்டேஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் C++ ஃபைல் அது கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளஸ், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு மோடு கொடுத்துருக்கோம், அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிளஸ், ஃபைனலா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் நேம் நாம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நாம சிஸ் மாடல் அண்ட் OS மாடல் பத்தி பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது கேட் ஓபிடி மாடல். அதுக்கு முன்னாடி சிஸ் மாடல்லையும் OS மாடல்லையும் சில கமாண்ட்ஸ் இருக்கு. அந்த கமாண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். சிஸ் மாடல்ல என்னென்ன கமாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஸ் டாட் ஆர்குமெண்ட்ஸ், அப்புறம் வெர்ஷன் செக் பண்ணிக்கலாம், பாத் செக் பண்ணிக்கலாம், அப்புறம் மேக்ஸிமம் சைஸ் என்னன்றது எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு குறைவான கமெண்ட்ஸ் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இது மாதிரி நிறைய இருக்கு. OSல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா, விண்டோஸ்ல அந்த மாதிரி நம்ம இதுல வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி
அந்த ஃபோல்டருக்கு சேஞ்ச் பண்ண முடியும், அந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ண முடியும். MKDIRனா மேக் டைரக்டரின்னு அர்த்தம், CHDIRனா சேஞ்ச் டைரக்டரின்னு அர்த்தம், அப்புறம் OSRMDIRனா ரிமூவ் டைரக்டரி. ஸோ OS.nameனா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறன்றது இதில் டிஸ்பிளே பண்ணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்போ லைவா பார்க்கலாம். இப்போ நாம லைவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் sys. அடுத்தது இப்போ வெர்ஷன் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. sys டாட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்டர் பண்ணீங்கன்னா பைத்தானோட வெர்ஷன் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.8.0 யூஸ் பண்ணுறோம். அதே வந்துருக்கு பாருங்கள் 3.8.0. அடுத்தது நீங்கள் பைத்தான் எந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பாருங்கள் sys டாட் பாத் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா போதும். ஸோ சி டிரைவில் யூஸ்வலாக லோக்கல் டிஸ்கில் தான் சேவ் ஆகும் யூசர்ஸ், அதில் நேம் ஆஃப் த பர்சன், அப்புறம் அப்ளிகேஷன் டேட்டாவில் லோக்கல் ப்ரோக்ராமுக்குள்ளே பைத்தானோட லொக்கேஷன் இது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஃபைல்ஸ், அதர் ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது சைஸ், மேக்ஸிமம் சைஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். sys டாட் மேக்ஸ் சைஸ் அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் சைஸ் என்னன்றது இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கமாண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ OS கமாண்ட்ஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் லைவா. இப்போ ஃபஸ்ட்டு நேம் பார்க்கலாம். OS டாட் நேம் வருமா வராதுன்னு பாருங்க. ஏன் எரர் வருது சொல்லுங்க? OS இஸ் நாட் டிஃபைன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா OS நம்ம என்ன பண்ணல, சிஸ்டம் வந்து சிஸ்ஸை இம்போர்ட் பண்ணோம் இல்லைங்களா, சிஸ்டம் இம்போர்ட் பண்ணும்போது OS நம்ம என்ன பண்ணோம், இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணதுனால நமக்கு எரர் வருது. இப்போ இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் OS. இப்போ OS டாட் நேம்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுன்னு வரும். NTன்னு வரும், அது விண்டோஸ்க்கு. NTன்னு வந்தால் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம், அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். இம்போர்ட் OS. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போகிறோம். OS டாட் MKDIR கமாண்ட் பேர் வந்து MKDIR. இதில் வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் கொடுக்கணும்னு கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்கணும், பார்த்து ஸ்பெசிஃபை பண்ணணும். டியில் கொடுக்க போகிறேன். டியில் ஃபோல்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா temp dirனே கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடலாம். இதில் பாருங்க temp dirன்ற ஃபோல்டர் கிடையாது. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ என்டர் அடிக்கிறேன். இப்போ ஃபோல்டரு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த லொக்கேஷனில் போய் இந்த ஃபோல்டர் இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த ஃபோல்டர் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல temp dirன்ற ஃபோல்டரு கிரியேட் ஆகிருக்கு. இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணால் பிளாங்காக இருக்கு. ஸோ இப்போ கிரியேட் பண்ண ஃபோல்டர் அது. இப்போ OS டாட் CHDIR, CHDIRனா சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கொடுத்து இந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ MKDIR வந்து என்னென்னா டைரக்டரி மேக் பண்ணுறது, CHDIR வந்து டைரக்டரியை சேஞ்ச் பண்ணுறது. அதே மாதிரி RMDIR யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ண டைரக்டரியை ரிமூவ் பண்ண முடியும். OS டாட் RMDIR பார்த்து :/temp dir.
கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா டைரக்டரி க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த டைரக்டரி சேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அந்த டைரக்டரிக்குள்ளே இருந்து அந்த டைரக்டரி என்ன பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா அகெயின் ரூட்டுக்கு வந்தாச்சு, பேக் வந்தாச்சு. சிஹெச்டிஆர் போட்டு டாட் டாட் போட்டிங்கன்னா பேக்கில் வந்துடும். அதுக்கப்புறம் OS RMDIR கொடுத்து டைரக்டரி நேம் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும். இப்போ டெலீட் ஆகிடுச்சா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பாருங்க temp.dirன்ற டைரக்டரி இல்லை. ஸோ அந்த டைரக்டரி டெலீட் ஆகிடுச்சு. அகைன் கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணலாம். பாருங்க OS.mkdir பாத் கொடுக்கணும், D:// இந்த தடவை வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுக்குறேன், டெம்ப்னு கொடுக்குறேன். கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணிடுறோம். இப்போ அந்த டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சான்னு நம்ம போய் இப்போ செக் பண்ணலாம். இப்போ பாருங்க டெம்ப்ன்ற டைரக்டரி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த டைரக்டரியை டெலீட் பண்ணலாம். டெலீட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு, RMDIR கொடுத்துட்டு D:// அந்த டைரக்டரியோட பேரை நம்ம கொடுக்கணும். டைரக்டரி பேர் என்ன, டெம்ப்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா இப்போ டைரக்டரி ரிமூவ் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம போய் பார்க்கலாம் டைரக்டரி ரிமூவ் ஆயிடுச்சா இல்லையான்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க இந்த டைரக்டரி இங்கே இருக்கா பாருங்க. நம்ம கிரியேட் பண்ண டைரக்டரி என்ன, டெம்ப்ன்ற டைரக்டரி இருக்கா, இல்லை. வெரி குட். ஸோ டெம்ப்ன்ற டைரக்டரி நாம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம நிறைய டைரக்டரி வேணும்னா கிரியேட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். கிரியேட் பண்ண டைரக்டரியை நம்ம ரிமூவ் பண்ணவும் முடியும். நீங்கள் கூட பைத்தான் எடிட்டரில் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம்.